பெஸ்டோ நீதிபதி கோட்டார் அவர்களே, ஐயா கடவுளே, எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரமசிவன் பார்வதி நீதிபதி ஜட்ஜியாக உட்கார்ந்துருக்கார். எங்கள் அண்ணி பார்வதி அம்மா ஜட்ஜியமாக உட்கார்ந்துருக்கார். 2 பேரும் ஜட்ஜி அம்மா. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை 7 செம்மத்துக்கு பூமி அழிச்சவன், நாசம் பண்ணவன் பூமியில் அப்படியே லட்டு மாதிரி கிடக்கான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடு. இங்கேருந்து லிங்கத்தை பாட்டாக கொண்டு போனாலும் அங்கே அழிச்சிருவார். அதுதான் அவருடைய கணக்கு. அங்கே பூரா அழிச்சு தண்ணி, தீ, காற்று, புயல்ல சொல்லி முடிச்சிருவார். தாய் இந்தியா நாடு முழுவதும் குறுக்கெலும்பு ஓடிப்பார். கடவுள் தண்டனை கொடுக்கணும்ல. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அப்படியே வீசிட்டு அடையுது, ஆணும் பெண்ணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் நம்ம குடும்பத்தில் புரோக்கராக இருக்கான், பூரா நம்ம தாய் இப்படி வேலை பார்க்கு அப்படின்னு இப்போ வர்ற பிள்ளைகள் ஜென்ரேஷன் ஆடிக்கொண்டே இருக்கு. அப்போ குறுக்கெலும்பு ஒடிச்சு விடுவார். கடவுள் தான் ஒடிப்பார். எல்லா விவசாயத்தை பார்க்கக்கூடிய கணக்கில் பூராமே அழிக்க உட்கார வச்சிருக்கான். கவர்மெண்ட்டாக நியமித்து அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரை. அது இன்னையோட க்ளோஸ் பண்ணிட்டார். அது இன்னும் வரவிட மாட்டார். அது எப்படி செய்யணும், எப்படி அடிக்கணும், எப்படி அவன் உச்சி குடும்பிய தூக்கணும் பார்ப்பார் அரசியல்வாதியை. கணக்கு போட்டாரா ஜட்ஜி ஐயா போட்டார். கொட்டார் ஐயா பார்த்துக்கோ. ஜட்ஜியாக உட்கார்ந்தாண்டா அவங்கள தூக்க முடியுங்கிற கணக்கு 7 செம்மத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. இந்த செம்மத்தில் ஜட்ஜியா பிள்ளைகளே உட்கார வச்சிருச்சு. பிள்ளைகள் வாரிசுகள், குடும்பம் பரமசிவன் பார்வதி குடும்பம், பிள்ளைகள் 3, சிவனும் பார்வதி 2, 5க்கு 5 குடும்பம் உட்கார்ந்து உலகத்தை ஆண்டு கொண்டே இருக்காங்க. பிச்சு ரவரவையா அந்த பவரால் கடவுள் அப்படியே நெரிச்சு கொண்டு வருவார். இனிமே தப்பு செய்கிறவனை கை காலை உதற விடுவார். அந்த காய்ச்சலை விடுவார். அந்த நரம்பு அப்படியே ஸ்டக்காகி போகும். முக்கால் சத்தியம்.